ராமநாதபுரம் மாவட்டம் நென்மேலி அருகே மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வளைவில் வேகமாக வந்த 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் மதுரை அவனியாபுரம் காவல் நிலைய தலைமை காவலர் ஆஷிக் அகமது என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 6 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பிரபுராவ். பிரபு, வணக்கம். விவரம் என்ன பிரபு? தேனி மாவட்டம் தேவனாப்பட்டியைச் சேர்ந்தவர் ஆசிக் அகமது. இவர் மதுரை அவனியாபுரத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார். இவர் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி தனது குடும்பத்துடன் மதுரையில் இருந்து ராமநாதபுரம் அடுத்த அதியமான் பீச்சிற்கு சுற்றுலாவாக வந்துவிட்டு மீண்டும் இன்று மாலை தனது சொந்த ஊரான மதுரை புறப்பட்டு தனது காரில் சென்றுள்ளார். அதேபோல் ராமநாதபுரம் சின்னக்கடை பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் காரில் பரமக்குடியில் இருந்து ராமநாதபுரம் நோக்கி வந்துள்ளார். இந்த 2 கார்களும் சரியாக பரமக்குடி அடுத்த நென்மேனி என்ற பகுதியில் சரியாக மதுரை ராமேஸ்வரம் தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் நென்மேலி என்ற பகுதியில் வரும்போது 2 கார்களும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தலைமை காவலர் ஆஷிக் அகமது சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். மேலும் 2 வயது குழந்தை உட்பட 7 பேர் காயமடைந்தனர். இவர்கள் அனைவருமே தற்போது பரமக்குடி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஆஷிக் அகமதின் உடலானது உடற்கூறு ஆய்வுக்காக பரமக்குடி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பரமக்குடி தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். முதல் கட்ட தகவலில் இந்த நென்மேனி என்ற பகுதியில் மதுரை தனுஷ்கோடி இந்த தேசிய நெடுஞ்சாலையில் அந்த வளைவானது எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவு நீண்ட வளைவாக இருக்கும் பட்சத்தில் அந்த எதிரே வந்த வாகனம் தெரியாமல் கட்டுப்பாட்டை இழந்து இந்த 2 வாகனங்களும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தங்களது விசாரணையில் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.